நம்ம வந்து ஒருத்தர் ஆபீஸ்ல வேலைக்கு வைக்கிறோம், ஆபீஸ்ல ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறோம், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் அவர் நமக்காக வேலை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு நிர்ணயிக்கிறோம். அப்படி நிர்ணயிச்ச நேரத்தில் அவர் வந்துட்டு வேற ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா எப்படி ஏத்துக்கும்? ஒரு சாதாரண மனிதனுக்கே அப்படி அப்படின்னா, இறைவன் என்ன செய்யறான்னா, உலகத்தில் நீங்கள் ஓடுவதற்கும் ஆடுவதற்கும் சம்பாதிப்பதற்கும் 1000 காலம் சூழலை கொடுத்து விட்டு வெறுமனே ஒரு 5 நேர தொழுகை, அதிகபட்சம் ஒரு நேர தொழுகைக்காவது 10 நிமிடங்கள். ரொம்ப லாஜிக்கான ரிலிஜன், ரொம்ப லாஜிக்கான கோட் ஆஃப் லைஃப் இஸ்லாம். அதிகபட்ச நேரம் 10 நிமிடங்கள். அப்ப அந்த 5 நேர தொழுகைக்கு எவ்வளவு ஆகுது? மொத்தம் ஒரு 50 நிமிடங்கள் அல்லது 1 மணி நேரம். அதிகபட்சம் 1 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 23 மணி நேரத்தை நீ எடுத்துக்கொள். அந்த 1 மணி நேரம் எனக்காக ஒதுக்கி என்னை முழுமையாக தியானித்து எனக்காக நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறார். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தை நாம் தள்ளிவிட்டு செல்லும் பொழுது தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அடியானுடைய காரியத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார்.